Salut mes amis, j'espère que vous allez bien. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பிரெஞ்சு அகாடமி தமிழ் வீடியோவில் தினமும் உங்களுடைய பிரெஞ்சு உரையாடல்களுக்கு தேவையான 15 முக்கியமான வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். இதை போன்ற வாக்கியங்களை கேட்டு பயிற்சி செய்து கொள்வதற்காக யூஸ்ஃபுல் பிரெஞ்சு ஃப்ரேசஸ் என்ற பிளேலிஸ்ட் உருவாக்கி இருக்கின்றேன். இந்த வாக்கியங்களை போதும் பிரெஞ்சு மொழியில் பேச முடியவில்லையே என்று கவலைப்படுபவர்களுக்கு இந்த வாக்கியங்களை தினமும் கேட்டு கேட்டு பயிற்சி செய்து கொள்ளுங்கள். பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஒனிவா. Je n'arrive pas à comprendre ce que tu dis. Je n'arrive pas à comprendre ce que tu dis. Je n'arrive pas என்பதை j'arrive pas என்று பேசும்போது நாம் கதைக்கலாம். j'arrive pas à comprendre. இங்கு j'arrive arrive என்ற வினைச்சொல் வருகிறது. இந்த வினைச்சொல் வருதல் என்ற அர்த்தத்திலும் வரும். ஆனால் இங்கு முடியும், அதாவது j'arrive pas comprendre என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ce que tu dis நீ கூறுவதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என்னோடு சேர்ந்து கூறி பாருங்கள். j'arrive pas à comprendre ce que tu dis. J'arrive pas à comprendre ce que tu dis. Celle-ci me va très bien. Celle-ci me va très bien. இது எனக்கு நன்றாக இருக்கும். உதாரணமாக, உடுப்பு கடையில் சென்று நாம் ஒரு உடுப்பை தெரிவு செய்யும் பொழுது 2 உடுப்புகளை வைத்துக்கொண்டு இந்த உடுப்பு மற்றதையை விட எனக்கு நன்றாக பொருந்தும், நன்றாக இருக்கும் என்று கூறும் பொழுது அதை காட்டி celle-ci me va très bien. Celle-ci me va très bien. Celle-ci me va très bien. Je t'ai attendu. Je t'ai attendu. நான் உனக்காக காத்திருந்தேன். Je t'attends என்று சொன்னால் நான் உனக்காக காத்திருக்கிறேன். இங்கு இறந்த காலத்தில் நாம் உனக்காக காத்திருந்தேன் என்று கூறும் பொழுது je t'ai attendu. வேகமாக கதைக்கும் பொழுது je t'ai attendu. Je t'ai attendu. Je pense à ma mère. Je pense à ma mère. Je pense à ma mère. À ma mère என்னுடைய அம்மாவை. je pense நினைக்கிறேன். நான் என்னுடைய அம்மாவை நினைக்கிறேன். Je pense à ma mère. Je crois en Dieu. Je crois en Dieu. Je crois என்றால் நான் நம்புகிறேன். croire நம்புதல். இந்த வினைச்சொல் நிகழ்காலத்தில் je crois en Dieu. கடவுளை நான் நம்புகிறேன். Je crois en Dieu. இதைப்போல் நான் உன்னை நம்புகிறேன் என்று கூறுவதானால் je crois en toi. Je crois en toi. Laisse-moi te dire une chose. Laisse-moi te dire une chose. Laisse-moi te dire une chose. Laisse-moi என்னை விடு, te dire உனக்கு கூற, dire என்றால் கூறுதல், une chose ஒரு விடயம். உனக்கு ஒரு விடயத்தை கூற என்னை விடு. Laisse-moi te dire une chose. Laisse-moi te dire une chose. Je vais te donner un coup de main. Je vais te donner un coup de main.
Je vais te donner நான் உனக்கு இங்கு un coup de main என்றால் உதவி செய்தல். நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன். யாரும் ஏதாவது உதவிக்கு தேவைப்படும் பொழுது நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று நீங்கள் கூற விரும்பினால் je vais te donner un coup de main. Je vais te donner un coup de main. Quand est-ce que tu reviens? Quand est-ce que tu reviens? Quand est-ce que tu reviens? Tu reviens. நீ திரும்பி வருகிறாய். revenir என்ற வினைச்சொல் நிகழ்காலத்தில் tu என்ற எழுவாயோடு வரும் பொழுது tu reviens என்று வருகிறது. எப்பொழுது என்று கேட்கும் பொழுது quand. Quand est-ce que tu reviens? சொல்லி பாருங்கள். Quand est-ce que tu reviens? Je n'ai pas compris. Tu peux répéter plus lentement, s'il te plaît? J'ai pas compris. Tu peux répéter plus lentement, s'il te plaît? J'ai pas compris. எனக்கு விளங்கவில்லை. Tu peux répéter. உன்னால் திருப்பி கூற முடியுமா? plus lentement. மிகவும் ஆறுதலாக. எனக்கு விளங்கவில்லை. உன்னால் ஆறுதலாக திருப்பி கூற முடியுமா? J'ai pas compris. Tu peux répéter plus lentement, s'il te plaît? Réfléchissez avant de décider. Réfléchissez avant de décider. Réfléchissez, யோசியுங்கள், avant de décider. முடிவு எடுப்பதற்கு முன்பு. முடிவு எடுப்பதற்கு முன்பு யோசியுங்கள். Réfléchissez avant de décider. Je vais passer un coup de fil à ma mère. Je vais passer un coup de fil à ma mère. Je vais passer un coup de fil. இங்கு un coup de fil என்றால் தொலைபேசி அழைப்பதை குறிக்கும். டெலிஃபோனே à quelqu'un. யாருக்காவது தொலைபேசி அழைப்பதை குறிக்கும். Je vais passer un coup de fil என்றால் நான் தொலைபேசி அழைக்கப் போகிறேன். à ma mère. என்னுடைய அம்மாவிற்கு. என்னுடைய அம்மாவிற்கு நான் தொலைபேசி அழைக்கப் போகிறேன். Je vais passer un coup de fil à ma mère. கூறி பாருங்கள். Je vais passer un coup de fil à ma mère. J'ai voulu te parler. J'ai voulu te parler. J'ai voulu நான் விரும்பினேன். vouloir இந்த வினைச்சொல்லினுடைய இறந்த கால வடிவம். J'ai voulu. J'ai voulu te உன்னுடன் parler கதைக்க. நான் உன்னுடன் கதைக்க விரும்பினேன். J'ai voulu te parler. Tu as pu te reposer. Tu as pu te reposer. Tu as pu உன்னால் முடிந்ததா? pouvoir முடிதல். இதனுடைய இறந்த கால வடிவம் நீ என்ற எழுவாயோடு வரும் பொழுது tu as pu என்று வரும். Tu as pu te reposer. உன்னால் ஓய்வெடுக்க முடிந்ததா? Tu as pu te reposer. Tu as pu te reposer. De quoi voulez-vous me parler? De quoi voulez-vous me parler? De quoi எதை பற்றி? voulez-vous me parler? என்னுடன் நீங்கள் கதைக்க விரும்புகிறீர்கள். எதை பற்றி என்னுடன் நீங்கள் கதைக்க விரும்புகிறீர்கள்? De quoi voulez-vous me parler? De quoi voulez-vous me parler? Je n'ai pas entendu la sonnerie. J'ai pas entendu la sonnerie. டெலிஃபோன் அடித்தது
எனக்கு கேட்கவில்லை. தொலைபேசி யாரும் அழைக்கும் பொழுது அந்த மணி சத்தத்தை sonnerie, இந்த சத்தம் கேட்காத பொழுது j'ai pas entendu la sonnerie. J'ai pas entendu la sonnerie. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 15 வாக்கியங்களையும் திரும்ப திரும்ப கேட்டு நீங்களும் கூறி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் பிரெஞ்சு மொழியில் பேச முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.